கற்பனைக்கு எட்டாத சொல்ல முடியாத வியத்தகு செயல்கள் வார்த்தையின் வடிவமாக வந்தது. அன்னை மரியாவின் மூலமாக வந்தது. கடவுளை வியக்க செய்தது. ஒவ்வொரு நாளும் நம்மை தன்னுடைய செயல்களினால் வியப்பில் ஆழ்த்துகின்றார், நம்மை வியக்க வைக்கின்றார். ஆனால் கடவுளையே தன்னுடைய வார்த்தையால் வியக்க வைத்தவர் நம் அன்னை மரியாள். கடவுளையே தன்னுடைய செயல்களால் வியக்க வைத்தவர் நம் அன்னை மரியாள். இஸ்ரேல் மக்களை பெரும் ஆபத்திலிருந்து வழிநடத்தி வியப்பில் ஆழ்த்திய இறைவன் பல இறைவாக்கினர்கள் மூலம் மக்களை சீர்படுத்தி வியப்பில் ஆழ்த்திய இறைவன் உலக மீட்பர் மண்ணில் வர தன் திட்டத்தை நிறைவேற்ற வானதூதரை அனுப்பி வியப்பில் ஆழ்த்த நினைக்கின்றார். கடவுளின் செய்தி அன்னை மரியாவுக்கு வியப்பை கொடுத்தாலும் அவர் சொன்ன ஆம் என்ற வார்த்தை கடவுளையே வியக்க வைத்தது. இன்று நமக்கு நல்ல செயல்களை செய்து வியக்க வைக்கிறார். ஆனால் கடவுளையே வியக்க வைக்கக்கூடிய செயல்களை நாம் செய்வது கிடையாது. அன்னை மரியா ஆம் என்ற வார்த்தையை தன் வாழ்வில் பற்றி கொண்டு கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தார். உலக மீட்பரை கொண்டு வந்து இறைவனின் விருப்பத்தை இந்த அவனியிலே நிறைவேற்றினார். அதனால் தான் நாம் இறைவனின் தாய் என்று அழைக்கின்றோம். அன்னை மரியாள் கடவுளையே வியக்க வைத்ததால் பாடுகின்றாள், ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை பெருமைப்படுத்தினார். வருகின்ற துன்பங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் சவாலாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்வை லட்சியத்தோடு வாழ்ந்தார். அந்த லட்சியம்தான் கடவுளை பெருமைப்படுத்தியது. இன்று நாம் கடவுளை பெருமைப்படுத்துகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். சிறு சிறு துன்பம் வந்தாலே நம்முடைய வாழ்வு ஓய்ந்து போகின்றது. அதை தாண்டி நம் வாழ்வை வாழ பயப்படுகின்றோம். இப்படி இருந்தால் கடவுளை நாம் எப்படி வியக்க வைக்கப் போகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். கானாவில் நடக்கின்ற திருமணத்தில் சொந்தக்காரர்கள் பதட்டமாக இருந்த போதும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அன்னை மரியாள் தேவை என்று தெரிந்தும் உதவி செய்கிறாள். இதுதான் கடவுளை வியப்பில் ஆழ்த்துகிறது. பல மைல்கள் நடந்து சென்று உறவினரான எலிசபெத் அம்மாளுக்கு சென்று உதவி செய்தது கடவுளை வியப்பில் ஆழ்த்தியது. அதனால்தான் தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டு சொல்கின்றார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றது என்று சொல்வதன் மூலம் கடவுளையே வியப்பில் ஆழ்த்துகின்றார் என்பது தெளிவாகின்றது. இப்படி அன்னை மரியாள் கடவுளை தன் செயல்களால் பிறப்பு முதல் இறப்பு வரை வியப்பில் ஆழ்த்தினார். அதனால்தான் கடவுள் அன்னை மரியாளை வியக்க வைக்கின்றார். அன்னை மரியாள் கடவுளோடு தொடர்ந்து இருந்தார். நாம் வியந்து பார்க்கின்றோமா அல்லது கடவுளை நம் செயல்களால் வியக்க வைக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாவின் அடிசுவட்டை பின்பற்றி நம்முடைய செயல்களின் மூலம் இறைவனை மகிழ்விக்க வேண்டும். எப்படி அவரை வியப்பில் ஆழ்த்தலாம் என்றால், அன்பை பிறருக்கு கொடுப்பதன் மூலமும், தியாகம் செய்வதன் மூலமும், இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமும் கடவுளை வியக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்வை வாழும்போது நாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுவோம். கடவுளின் அன்பில் நிலைத்து நிற்போம். அதை முழுமையாக வாழ்ந்தவர் அன்னை மரியாள். நம்முடைய வாழ்வு இறைவனை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செயல்களாக மாற இன்றைய நாளிலே சிறப்பாக அன்னை மரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.